ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களோட சின்ன வீடை நான் வந்து இன்றைக்கி காட்டுறேன் உங்களுக்கு. வெளிலேருந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் தான் உள்ள. எங்களது வந்து ரெண்டல் ஹவுஸ். இப்போது 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு நார்மல் ரெண்டல் ஹவுஸ் தான். ஸோ ஹாலில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி மாட்டியிருக்கும். செவுத்தில் வந்து டிவி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பொதுவாக விளக்கேற்ற மாட்டாங்க, எப்போயாவது ஏற்றுவாங்க. ஸோ அதான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து செடினா ரொம்ப பிடிக்கும், புத்தானா ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த லியாவோட ஆர்கனைசர்னு சொல்லலாம். இதை லியாவோட என்னெல்லாம் இருக்கும், லியாவுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட்டு, அதுக்கப்புறம் லியாவோட போனு அது இதுன்னு சொல்லி அவளோட திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக ஒரு டேபிள் ஹாலில் வந்து எங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி அந்த ஷெல்ஃபு கபோர்டு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் எதுவும் வைக்க முடியாதுல்ல. அதனால் இது வந்து முன்னாடி வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டேபிள் தான். அதை வந்து இப்போ தோச்சு மடித்து வச்ச துணியில் அதில் இருக்குது. அப்புறம் நார்மலாக வாட்டர் பாட்டில், அது லியாக் தடவை அந்த பட்டர் இது இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து இங்கே அப்படியே சும்மா வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் எப்போ கை கிட்ட வர பொருள், ஹேண்ட் க்ரீம் அது இதெல்லாம் வச்சுருப்போம். அப்புறமா அங்கே வந்து சிஸ்டம் இருக்கும். அப்புறம் இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் என்னது, இங்கே வந்து ஊஞ்சல் மாட்டிருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி. அண்ட் இது நாங்கள் எங்கே வாங்கினா ஏதுன்னா வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஊஞ்சலை. நல்லாயிருக்கும். சில டைம் ஆடுவேன், முக்கால்வாசி எனக்கு தலை சுற்றுன்னு சொல்லி இறங்கிடுவேன் நான். அதான் லியா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சு சம்திங் இங்கே உட்காந்து கொட்டாய் விட்டுட்ருக்கா. ஸோ அதான் இது பார்த்திங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லிவிங் ரூம் ஹாலை நான் வந்து மொத்தமாக காமிச்சிட்டேன். ஒன்றும் இருக்காது, ரெண்டல் ஹவுஸுன்றதுனால நம்ம வந்து எதுவும் ஒட்டுறது மாட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கடிகாரம், அவ்வளோதான். அப்புறம் லியாவோட கேஜ் இங்கே இருக்கும். ஸோ லியாவோட கேஜ் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வர பார்சல் அதெல்லாம் அந்த பாக்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ரிட்டன் ரீஃபண்டு ஏதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் திருப்பி கொடுக்கணும், அதெல்லாம் இங்கே அப்படியே பேக் பண்ணி வச்சுப்போம். ஸோ வந்தால் டக்குன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அதான் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஹால் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும், சரிங்களா. ரொம்ப எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரியல எந்த அளவு. நார்மலாக இருக்கும் வீடு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் யாரும். வந்து நேராக போனீங்கன்னா ஹால் வந்து இங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரும், கண்டினியூ ஆகும். இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். அப்புறம் இங்கே நேராக ஓப்பனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பால்கனி இருக்கும். பால்கனி நார்மலாக அந்த டிஷ் வாஷர் வச்சுருக்கோம். அப்புறம் மெஷின் இருக்குது, அவ்வளோதான். அங்கே மற்றபடி ஜன்னல் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேயே சைடில் வந்து எப்போது அந்த டஸ்ட்பின் அது இதெல்லாம் இங்கே இருக்கும். வாஷ் பேசின் அங்கே ஒன்று. அப்புறம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி செடி இருக்கும். ஃப்ரேமில் பார்க்க நல்லா இருக்குது இந்த இடம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நான் சொல்லியிருக்கேன் இல்லை. மணி பிளான்ட் அதெல்லாம் இருக்கும். முக்கால்வாசி இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே இடமும் கிடையாது, மெயின்டைனும் பண்ண முடியல அப்படின்னும் போது இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுப்பாங்க அவங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மணி பிளான்ட். அப்புறம் கொஞ்சம் இந்த ரூம் டெக்கார், ஹோம் டெக்கார் அங்கங்கே இங்கேயாவது வாங்கினதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போர்டு, கீ ஹோல்டர் அது இது. அப்புறம் வந்து இந்த இது ஹோம் சென்டரில் வாங்கினோம் ஒரு ஆர்கனைசர். அதில் வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்விடு, அப்புறம் நிமாயில் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. கொடை இருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. அதுக்கப்புறம் என்ன நம்ம இந்த மெமரி என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது பண்ணோன்னா அதை மாட்டி வச்சுக்கிற அந்த இது பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டிஐஒய். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ். அப்புறம் இங்கே வந்து இந்த பேஸ்கெட்டில் எப்போ எதாவது யூஸ் பண்ணோன்னா இருக்கிற அந்த மாத்திரை, தைலம் அது இதெல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இந்த மாதிரி பாக்கெட்ஸ்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது இந்த பொட்டு பேக்கெட்டு அது இதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருப்போம். எதாவது வேணா எடுத்துப்போம். அப்புறம் இங்கே வந்து நார்மலாக ஒரு குட்டி சுவாமி படம் போட்டு இங்கே ஒரு 2021 ஆண்டு கேலண்டர் ஒன்று இருக்குது. 2021 கேலண்டர் ஒன்று. ஸோ அப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி நகத்துற மாதிரி ஒரு இது ஆர்கனைசர் வச்சுருக்காங்க அம்மா. அதில் வந்து இந்த புதுசாக எடுக்காததெல்லாம் வச்சுருக்காங்க. சோப்பு, அப்புறம் ரின்னு, ஹேண்ட் வாஷ் புதுசு, பேஸ்ட் அது இதுன்னு சொல்லி நார்மலாக இருக்கும்ல, அது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ ஹால்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த இடம் ஒன்று இருக்கும், சரிங்களா. இது ஒன்று காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து பால்கனி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த பெல்லு, இதுவும் நான் சொன்ன மாதிரி அங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி தான் அம்மா ஃபுல்லாக இந்த செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கூட இன்டோர் பிளான்ஸ் வந்து முக்கால்வாசி வச்சுக்கோங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா மணி பிளான்ட் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே திரும்பி பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான், இவன் வந்து ஜீசி, இவன் பேர் ஜீசி பிளான்ட்டுன்னு எங்கள் அம்மா. கிட்டத்தட்ட இது இந்த லெமனோட இலை மாதிரியே இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியாது, செடி பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஜீசி பிளான்ட்டுன்னு பேருன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் டீப்பாய் முன்னாடி இருந்தது. இதில் வந்து இந்த அரிசி ட்ரம் இருக்குது, அப்புறம் நார்மலாக ஒரு கேலண்டர் இருக்குது, அப்புறம் என்னது உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு வச்ச பேஸ்கெட் ஒன்று, ஒரு உருளி, அப்புறம் பிளான்ட். நான் சொன்ன மாதிரி வீட்டை பார்த்திங்கன்னா சுற்றி செடி மட்டும் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் வச்சுருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு ஹீட்டர் அதெல்லாம் கிடையாது, அதனால் வந்து சுடு தண்ணி வைக்கணுன்னா குளிக்கிறதுக்குமே நாங்கள் வந்து இண்டக்ஷனில் தான் வைப்போம். அதனால் அந்த பிடிக்கிற பாத்திரம், அப்புறம் லியா தண்ணி குடிக்கிற அந்த இது இருக்குது. அப்புறம் சில ஸ்கின் கேர் கப்பு, அப்புறம் கொஞ்சம் ஆர்கனைசர் அதெல்லாம் தான் இருக்கும். முக்கால்வாசி ரொம்ப டீட்டெயில்டாக போனால் ரொம்ப பெருசாக போகும். அப்புறம் இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூம், குளிக்கிறது அண்ட் டாய்லெட் ரெண்டுமே அங்கே இருக்கும். இது வந்து இண்டியன் பாத்ரூம் எங்களுது. ஸோ அது ஒன்று. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஹால் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன், கவர் பண்ணுறேன். ஸோ நான் ஹால் வந்து எல்லாமே காமிச்சிட்டேன். லியாவும் அம்மாவும் அங்கே இருக்காங்க ஓரமாக. ஸோ அதான் இப்போ நான் இந்த ரூமும் அதுக்கப்புறம் கிச்சன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கிச்சன் பார்த்துடலாம். அப்புறம் ஹால் சைடு வரும்போது இது வந்து நல்லாயிருக்கும், பேம்பூவில் வென்ஷேம்ஸ் ஒன்று. எனக்கு ஹைட்டு பத்தலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டி விட்றேன். சத்தம் நல்லாயிருக்கும் இதோட. ஸோ கிச்சன் உள்ள வந்தீங்கன்னா நார்மலாக அந்த பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே வந்து 2 ஷெல்ஃப் கொடுத்துருங்க. கிச்சனில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன் எங்களுது. ஸோ பாருங்கள், அப்படியே ஓவராலாக காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃப் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க சொல்ல போனால். ஸோ எப்பவும் போல் அந்த நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அம்மா வந்து கிச்சன் பொறுத்த வரைக்கும் இல்லை வீடு பொறுத்த வரைக்குமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதில் கிச்சன் வந்து அவங்க ரொம்ப இருக்கிறதுனால ரொம்பவே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே ஓவராலாக காட்டிடுறேன். உங்களுக்கு சப்போஸ் கிச்சன் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வந்து அப்போ ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம சாப்பாடெலாம் பண்ணிட்ட உடனே இங்கே வந்து இடம் மாற்றி வச்சுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சின்ன சிங்க்கு, சின்ன மேடை, இந்த கவுண்டர் டாப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அது மாற்றி வைக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சாப்பாடெலாம் மாற்றி வச்சுப்பாங்க. பண்ணிட்டாங்கன்னா குக் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து இங்கே எடுத்து வச்சுப்பாங்க, அதை சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் என்ன நார்மலாக அந்த பாத்திரம் தேய்ச்சி வச்சாங்கன்னா அதுக்கு சில நேரம் டிஷ்வாஷர் போட மாட்டாங்க. நிறைய பாத்திரம் வேண்டி தான் நம்ம டிஷ்வாஷர் போடலாம், மற்றபடி நம்ம வந்து சும்மா போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் கையில் தேய்க்கிறதுனா பக்கத்தில் வந்து அந்த கூடை இருக்குது. அப்புறம் அந்த பிளேட் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தாங்க புதுசாக, முன்னாடியே வாங்கிட்டாங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம முன்னாடி நீங்கள் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இது வந்து முன்னாடி இருந்திருக்காது, அதனால் நான் சொல்கிறேன். ஓரளவு நார்மலாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிச்சன் டூர் வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கிச்சன் டூர் வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதான் சரிங்களா. இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா இந்த ரூமுக்கு போகிறோம். இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த இடத்துல என் அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லை, இப்போ கொஞ்சம் வெளில போயிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், என்னோடய அக்காவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே அவங்களோட இந்த மேக்கப் திங்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த ரூம் டூர் வந்து அவங்களோட சேனலில் அவங்க தனியாக போடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், தமிழ் பியூட்டி பிட்ஸ் சேனலில் வரும். உங்களுக்கு தெரியலனா தமிழ் பியூட்டி பிட்ஸ் தீபா இருக்காங்களே அவங்களோட சேனலில் வந்து இந்த ரூம் மட்டும் அவங்களது. ஸோ அதனால் அந்த ரூம் டூர் வந்து அவங்களுக்கு தனியாக வந்துடும். அண்ட் நார்மல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேர் துணிலாம் இருக்குல்ல, இங்கே வந்து இந்த அலமாரியில் வந்து மடித்து வச்சுப்போம் துவச்சி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பீரோ இருக்குது, அது மேலே வந்து யோகா மேட்டும் இதுவும்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூல் இருக்கும், அது வந்து இங்கே மாற்றி வச்சுருக்காங்க, லேப்டாப் மட்டும் வச்சுருக்காங்க என் அக்காவோடது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்புறம் இது வந்து அவங்களோட வார்ட்ரோப், இது ஃபுல்லாக அவங்களோட துணி இருக்கும், என்னோடய அக்காவோட துணி இருக்கும். அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற கேமரா, அந்த கேமராவும் சைடில் வச்சுருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட் டூர் வந்து அவங்களோட சேனலில் அவங்க கம்ப்ளீட்டாக போடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக போய் இக்கட் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதான் நார்மலாக இருக்கிற அந்த துணியெலாம் இருக்குது சரிங்களா. ஸோ இதோட டூரும் வந்து என்னோடய அக்காவோட சேனலில் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ரூம் இது வந்து ஒரு சின்ன ரூம் சரிங்களா. இது கம்பேர் பண்ணும்போது பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம் வந்து இருக்கிறதே குட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்கும். அதில் இது ஒரு பெட்ரூமா, இன்னொரு பெட்ரூம் அப்படியே போனீங்கன்னா என் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஃபேன் ஓடும், எந்த அளவு கேட்குன்னு எனக்கு தெரியல, நான் இங்கேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நார்மலாக ஏசி மாட்டியிருப்போம், அப்போ 2 பெட்டு ஒன்றா போட்டிருப்போம். இது நார்மல் பெட் தான், முன்னாடி இருந்தால் அதே பெட்டு தான். அப்புறம் அங்கே வந்து என்னோடய ஸ்கின் கேர்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு தேவைன்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் லியா வந்து உருண்டு பிறண்டு விளையாடுவா, படுத்துப்பா கீழே. நாங்கள் வந்து பெட்லேயே விட்டாலும் அவள் கீழே போய் படுத்துப்பா இப்படி. அப்புறம் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோட டிஐஒய் ஆர்கனைசர் இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இதெல்லாம் நான் வச்சுருப்பேன். டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த ஆர்கனைசர் அது. அப்புறமா இதெல்லாம் இது என்னோடய ஷெல்ஃபு. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து அவ்வளோ கபர்ட்ஸ் இருக்காது, ஷெல்ஃப் தான். இது வந்து என்னோடய அக்காவோட ஷெல்ஃபு, இது என் தம்பியோடது, அதுக்கப்புறம் இது என்னோடது. இது வந்து வீடியோக்காக நாங்கள் எதுவும் ஸ்பெஷலாலாம் அடுக்கலை, இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதான் காட்டுறோம். மற்றபடி எப்போயாவது நான் அடுக்கும் என்னோடய ஷெல்ஃபோ எல்லாருமே. ஸோ அதான் ஷெல்ஃப். அதுக்கப்புறம் என்னது, இது வந்து ஜஸ்ட் நார்மலாக ஸ்டோர் பண்ணிச்சுப்பாங்க. இது வந்து அமேசானில் வாங்கின ஒரு ஆர்கனைசர், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா இங்கே 2 ஆர்கனைசர் மட்டும் இருக்குது. இதில் ஒன்று வந்து என்னோடய டிஐஒய் ஆர்கனைசர், இன்னொன்று அது மேலே வந்து பேகு, அப்புறம் இந்த சைக்கிள் இது துணி உலர்த்துறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வித்தியாசமாக. ஸோ அது ஒன்று. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அட்டாச்சாக இருக்கிற ஒரு நார்மல் பாத்ரூம் இது. ஸோ அதான் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நான் டிஐஒய் பண்ண யூஸ் பண்ணுற அந்த டேபிள் இருக்கும், அப்புறம் சில அட்டைப்பட்டி, டேபிள் ஃபேன், அப்புறம் என்னோடய பேக்ரவுண்ட் சார்ட்ஸு, கிஃப்ட் ராப்பிங் பேப்பர் அதெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் அவ்வளோதான், ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அந்த ரூமை கம்பேர் பண்ணும்போது இந்த ரூம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனால் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீனில் போயிருக்கும். ஹால் வந்து ஒரு மாதிரி எல்லோவும், அதாவது ஆரேஞ்சும் ப்ளூ மாதிரி இருக்கிற அந்த க்ரீனில் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு. ஸோ அதான் இந்த ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லியா குட்டிக்கு வந்து அம்மா தலை வாரிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு தலையை வாரிட்டு இந்த ஸ்கார்ஃப் போட்டு விட்டு வேலை முடிஞ்சுது. ஸோ ஸ்கார்ஃப் அவளுக்கு போட்டு விட்டு அழகாக இருப்பாள் அதனால். ஸோ அதான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட ரூம் டூர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஹோம் டூர், ரூம் டூர், கிச்சன் டூர் அண்ட் இந்த ரூம் டூர் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ரூம் டூர் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். நான் சொன்ன மாதிரி கிச்சன் டூர் தனியாக உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப அப்படியே வேகமாக ரொம்ப லென்த்தியாக போகும் இந்த வீடியோ நான் போட்டால், அதனால் சொல்கிறேன். அண்ட் இந்த ரூம் டூர் வந்து கண்டிப்பாக தீபா அவங்களோட சேனலில் கண்டிப்பாக போடுவாங்க, தமிழ் வீடியோ பிட்ஸ் சேனலில் அவங்க போடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். எங்களோட வீடு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன வீடு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் இப்படி தான் வச்சுப்போம், இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே நாங்கள் பண்ணல, இப்படி தான் இருக்கும் எங்களோட வீடு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிச்சன் பிட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக 60K அப்படியே 1 lakhன்னு போகணும். ஸோ அதான் நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப சாரி உங்கள் எல்லாரையும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சு இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு. ஏன்னா வீடு நடுவில் மாறணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு இடம் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி காமிக்க லேட் ஆகிடுச்சு. மற்றபடி நான் வேணும்னே போடாமல் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி உங்கள் எல்லாருக்கும். ஸோ அதான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.